பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுப்ப. ஐயோ, நான் அதெல்லாம் பேசுன ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, பிளாட்பார்ம். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். டேய் என் செல்ல குட்டி வந்துடு, துவீல் வந்துடு. பைத்தியக்காரன். ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவும் இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாம, உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும். போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போ. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி, அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே, பர்த்டேக்கு தானே, அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோயடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி குடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சட்டை, ஒரு டஜன் பெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன்.
விஷயம் எடுத்தாச்சு. நம்ம முடங்க மாதிரி இல்லடா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, இந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா, ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். அட இருடா, நீ ஒண்ணு இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீச எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக அப்படியெல்லாம் லவ் பண்ணணுங்கிறது உன் தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்டே பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டாடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணும் இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுடா. இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? கூடிய சீக்கிரம் குரலை நீ கேட்கலாம். என்னடா கல்யாணிக்கு ஏதாவது விட்டு வச்சிருக்கியா? இருக்கேன். ஆனா இதை நானே அவகிட்ட கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுனால வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துற போறது இல்ல. என்னடா நீயே கொடுக்க போறேங்கிற? ஏன் உன் காதுல என்ன சோப்புனர் அடிச்சிருக்கா? இதை நான் தானே கொடுக்க போறேன். இப்ப பாரு, அவசகுண மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவகிட்ட லெட்டர் கொடுக்கறதுல என்னடா குழப்பம்? இவன் லெட்டர் வகையில நேரடியா கொடுக்க போறான்டா. உன் காதலே சில கண்டிஷன்ல தான் இருக்கு, தெரியல? பொல்லாத கண்டிஷன். நான் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் அவகிட்ட கொடுக்க வேண்டியது, அவ லெட்டர் பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியது. இதனால லவ் கடைசியில பெருமாள் அவளை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். லெட்டர் வாங்க மாட்டடா. ஏன்டா வாங்க மாட்டா? நான் என்ன தீண்டு தாக்கதவனா? இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்பா. போங்கடா. என்னடா அவன் போயிட்டான், புடிங்கடா. மனோ. ஹலோ, இந்தியா பேங்க் பெத்த பெருமாள் ஸ்பீக்கிங். நான் நாராயணன் பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. கேட்கறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடாத. விஷயத்தை சொல்லுங்கடா. நம்ம மனோகர் என்ன ஆள் காலியா? இல்ல, உன்னை காலி பண்றதுக்காக அங்க வந்துகிட்டு இருக்கான். இங்கயா? எப்படியும் அவளை பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை சமாளிச்சு அனுப்பிச்சிடறா. சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும்? எப்படியோ அவங்க 2 பேரும் சந்திக்க கூடாது. உன் திறமையே இதுலதான் இருக்கு. டேய் 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 டேய், மேடம் வந்து இல்ல, இப்போ உங்க அப்பா கர்னல் சுந்தரம் தானே? நான்சென்ஸ். என்ன வளர்ற? கர்னல் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கா? உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வரேன். நீ உடனே போய் டாக்ஸி கொண்டு வா.